ஸோ கைஸ், வணக்கம் சாமி. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயும் போல தான். ஸோ நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து சேர்ந்தா பரவால்ல. பிரச்சனைகள் அப்புட்ன்னு வருது. ஸோ இது என்னன்னா, நேத்து நம்ம வந்து இந்த மைக் வந்து திருப்பி அதில ஒர்க் ஆகல. நீங்க வாரண்டி பண்ணத நான் வந்து திருப்பி ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லியும் நான் மெயில் போட்டிருந்தேன். இந்த மாரி அந்த அதே கம்பெனிக்கு நான் வந்து மெயில் போட்டிருந்தேன். இந்த மாரி நான் உங்களோட மைக் எனக்கு வந்துருச்சு. வாய்ஸ் ரெக்கார்டர் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபோன் கால் யூஸ் பண்ணி பார்த்தேன். மைக் டெஸ்ட் அதிலயும் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். எதுவுமே ஒர்க் ஆவல. அதுக்கு வந்து நானு டிரைவ் லிங்க் அந்த கஸ்டமர் கேர வந்து டிரைவ்ல ஒரு வீடியோ போட்டு என்ன அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு, ஓகேவா? ஸோ இது ஃபுல் வீடியோவும் வந்து அனுப்பிச்சு விட்டு, நான் வந்து அனுப்பிச்சு விட்டுருக்கேன் இப்பயும். ஆனா என்ன இப்ப ப்ராப்ளம்னா, இது 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 இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, "வி ஹேவ் அக்னாலெட்ஜ்டு." அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த இந்த தவறுதல்களுக்கு மன்னிச்சிடுங்க. 24 மணி நேரத்துலருந்து 48 மணி நேரத்துக்குள்ள திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் தான் நாங்க ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ணிருவோம். ஸோ இது வந்து நாங்க வந்து என்னங்கிறத சொல்றோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருப்பி டைம் வந்து கரெக்ட்டா இப்போ வந்து மணி 1. ஸோ பார்த்தீங்கன்னா 12:59க்கு ஒரு மெசேஜ். பார்த்தீங்கன்னா இந்த 2 மெசேஜ் அவங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 மெசேஜும் அவங்க வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இதில என்ன கான்செப்ட் அப்டின்னா, உங்கள டூயிங் வெல். வி ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். கிரேட்லி அப்ரிஷியேட் த ஃபீட்பேக். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து சேர்ந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ வந்து அந்த பொருள வச்சு நீங்க நல்லா பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். சொல்லிட்டு ஒரு லிங்க குடுத்து ஃபீட்பேக் குடுக்க சொல்லியிருக்காய்ங்க. நேத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 24 மணி நேரத்துலருந்து 48 மணி நேரத்துக்குள்ள நாங்க வந்து உங்களுக்கு என்ன இதுங்கிறத பர்சனலா ரெஸ்பான்ஸ் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். இங்க பாருங்க. ஸோ இங்க எழுதிருக்கு பாருங்க. பர்சனல் ரெஸ்பான்ஸ். சென்ட் யுவர் பர்சனல் ரெஸ்பான்ஸ். 28 மணி நேரத்துலருந்து 48 மணி நேரம். ஓகே, இத அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் அமைதியா தானே இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பியும் வந்துட்டு உங்களோட டிக்கெட் வந்து குளோஸ் ஆயிடுச்சு. உங்க டிக்கெட் வந்து குளோஸ் பண்றோம். ஸோ உங்க டிக்கெட் வந்து அதாவது உங்களோட ப்ராப்ளம் வந்து ரீசால்வ் ஆயிடுச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஓ, நீ அப்படி வரியா? ஸோ டிக்கெட் ஷுட் நாட் க்ளோஸ்டு ஆர் இஃப் யூ டிக்கெட் ஹாஸ் பின் ரிசால்வ்டு ப்ளீஸ் ரிப்ளை வித் திஸ் மெயில் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது இன்னும் அந்த பிரச்சனை எதுவுமே சால்வ் ஆகல அப்படின்னா, இந்த மெயிலுக்கு பண்ணுங்க அப்படின்னாங்க. நேத்து நான் அந்த மெயிலுக்கு தான் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த மெயிலுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ண மெயிலுக்கு அவங்க 24 மணி நேரத்துல வேலை பார்க்குறேன்ட்டு, இப்போ நமக்கு ஓப்பன் பண்ண டிக்கெட்ட வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. நான் திருப்பியும் ஒண்ணும் பண்ணல. திருப்பியும் நான் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்க வந்து திருப்பி ரீஓப்பன் பண்ணுங்க. எனக்கு வந்துட்டு மைக் இப்பயும் ஒர்க் ஆகல. ஸோ அப்படின்னு சொல்லி நான் மெயில் போட்டிருக்கேன். ஓகேவா? அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா உண்மையாவே இந்த ஹெட்ஃபோன் செம்மையா இருக்கும். சூப்பரா இருக்கும். நான் அதெல்லாம் ஹெட்ஃபோன குறை சொல்லக்கூடாது. ஆனா மைக் வந்து கஸ்டமர் கேருக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ மெசேஜ் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எனக்கு எனக்கு இருக்கிறதுலே என்ன தெரியுமா வருத்தம்? உண்மையாவே நான் வந்து ஃபன்னா பேசுறேன், இதெல்லாம் பண்றேன். அதெல்லாம் தனி. அதெல்லாம் வலி. அந்த வருத்தம் அதெல்லாம் வேற. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நான் காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே நிமிஷம் அப்படியே லைன்லயே இருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துல இருந்து தலைவாசல், நெக்ஸ்ட் சேலம் எப்போ இங்க பார்த்தீங்கன்னா, டேட் நல்லா பார்த்துக்கோங்க. 13ஆம் தேதி. 13ஆம் தேதி ஜூலை மாசம். அதாவது இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2. 13ஆம் தேதி நம்மள்ட்ட இருந்து பொருள் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்புது. 14, 17, 17, 18, 19, 20, 20ஆம் தேதி வரையும் அங்க போய் சேருது. 20ஆம் தேதி போய் சேர்ந்துருச்சு. அப்புறம் 22ஆம் தேதி 2ஆம் தேதி அப்போ வந்து நமக்கு உங்களோட பொருள் வந்து சேர்ந்திருக்கு. நீங்க ஆக்ஸ் கேபிளும் வந்து ஹெட்ஃபோனும் குடுத்துருக்கீங்க அப்படின்னு 22ஆம் தேதி வந்திருக்கு. மொத்தம் 9 நாள் ஆயிருக்கு. ஸோ வந்து 9 நாளைக்கு அப்புறம் நம்ம பொருள் அங்க போய் சேர்ந்த பிறகு ஆக்ஸ் கேபிள் வச்சிருந்தேன். அப்புறம் மைக் வச்சிருந்தேன். ப்ராடக்ட் வச்சிருந்தேன். அதாவது ஹெட்ஃபோன் வச்சிருந்தேன். அதாவது அவங்க உள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்களா? அப்புறம் ரிப்பேர் பண்றது 23ஆம் தேதி ரிப்பேர் பண்ணாங்களா? அப்புறம் குவாலிட்டி செக் பண்றாங்க. குவாலிட்டி செக்கிங். QCனா குவாலிட்டி செக்கிங் தான். வேலிடேஷன், குவாலிட்டி செக்கிங். இது 2த்தையும் வந்து 24ஆம் தேதி பார்க்குறாங்க. 25ஆம் தேதி அன்னைக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லி திருப்பி பேக் பண்றாங்க. ஆனா நான் குடுத்த அந்த பபிள், அதாவது அவங்க முதல்ல எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப வெறுப்பு என்னன்னா, அதுல வந்து அந்த பபிள் ராப் பண்ணி தான் அனுப்பிச்சு விட சொல்லியிருந்தாங்க. ஹெட்ஃபோனை ஃபுல்லா பபிள் ராப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா வந்து அந்த ஹெட்ஃபோனுக்கு நடுவில் நியூஸ் பேப்பர் வந்து வைங்க, எந்த ஒரு விஷயம் அசையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க என்னடான்னா, நான் வந்து அதுக்காக அவ்வளோ ரேப் பண்ணி அனுப்பிச்சுருந்தேன். வரும்போது ஒரு ஹெட்ஃபோனு அந்த
கவர் கூட இல்ல. எல்லாத்தையுமே வந்து ஒரு மாரி பிரிச்சு போட்டு வச்சு குடுத்துட்டாய்ங்க. நான் பிரிச்ச வீடியோன்னு இருக்கு. நான் அனுப்பிச்சு விடுறேன். சென்ட் பண்றது கண்டிப்பா. இது பிரச்சனைலாம் முடிந்த பிறகு மொத்த ராப் பண்ண வீடியோவும் இருக்கு. இதுவும் இருக்கு. நான் 2த்தையுமே குடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ட்ராக்கிங். அதுக்கப்புறம் எப்போ 27ஆம் தேதி குடுத்துட்டாங்க. 27 குடுத்து, 28 குடுத்து, 29 குடுத்து, 29ஆம் தேதி தான் வந்து எனக்கு சேர்ந்துச்சு ஆக்சுவலா. 29ஆம் தேதி எனக்கு சேரல. 29ஆம் தேதி வந்து யாருக்கு போய் சேர்ந்திருக்குன்னா, இந்த மாரி டெலிவரி பார்ட்னர் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அவங்க வந்து எனக்கு 1ஆம் தேதி வந்து குடுத்துட்டாங்க. எனக்கு 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 இந்த போறது, வரது எனக்கு இது கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த 5 நாள் தாங்க எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சு. ஏன்னா 22ஆம் தேதி வந்து போய் ஒரு நாள் வந்து என்ன வந்துச்சுன்னு சொன்னாய்ங்க. அதே நாள்ல வந்து இந்த மாரி இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, உள்ள என்ன பிரச்சனை இருக்குங்கிறத செக் பண்றோம். என்ன பிரச்சனைங்கிறத பார்க்குறோம். அப்புறம் ரிப்பேர் பண்றாங்க. ரிப்பேர் பண்ணிட்டு குவாலிட்டி செக் பண்றாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22, 23, 24 3 நாளா இத எடுத்து சரி பண்ணாங்க. இந்த குவாலிட்டி செக் பண்றதுக்கு மட்டுமே 1 நாள். அந்த ரிப்பேர் பண்றதுக்கு 1 நாள், குவாலிட்டி செக் பண்றதுக்கு 1 நாள், அந்த குவாலிட்டிய செக் பண்ண பிறகு அந்த ப்ராடக்ட்ட திருப்பி அனுப்பிச்சு விடுறதுக்கு ரெடி பண்றாங்க. அந்த ஒரு இது. இந்த 3 நாள் இந்த ப்ராசஸ் நடக்குது. இந்த 3 நாளாவே அந்த பண்ணியும், இப்ப அந்த மைக் ஒர்க் ஆவலையே! எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ஒரு கடினம், வருத்தம், வெறுப்பு. நான் சிரிச்சுட்டு பேசுறேன். ஆனா வலி வருத்தம் என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சந்திப்போம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.